அம்மா நீயே காத்திட வேண்டும், துயரினை தீர்க்க வேண்டும். அம்மா நீயே காத்திட வேண்டும், துயரினை தீர்க்க வேண்டும். ஜகத்திற்கு என்றும் நீதானே தாயே, செவி கொடுத்து கேளம்மா. பரத்வாஜர் பூஜிக்கும் புவனேஸ்வரி தாயே, செவி கொடுத்து கேளம்மா. அம்மா நீயே காத்திட வேண்டும், துயரினை தீர்க்க வேண்டும், துயரினை தீர்க்க வேண்டும். ஓம் ஹ்ரீம் रुद्राय नमः. रुद्रश्री पादुकां पूजयामि. ॐ ह्रीं गणपतये नमः. गणपतिश्री पादुकां पूजयामि. ॐ ह्रीं पद्मनिधये नमः. पद्मनिधि श्रीपादुकां पूजयामि. ॐ ह्रीं भुवनबालायै नमः. भुवनबाला श्रीपादुकां पूजयामि. தாயாக வணங்குகிறோம் தயாவரியே உனையே. தளர்வுகளை போக்கிடம்மா புவனேஸ்வரி தாயே. குருதேவ பாதையில் உன்னை தொடர்கின்றோம் ஈஸ்வரியே. பகை விலக்கி பரிவு காட்டிடு புவனேஸ்வரி தாயே. அம்மா நீயே காத்திட வேண்டும், துயரினை தீர்க்க வேண்டும், துயரினை தீர்க்க வேண்டும். ஓம் ஹ்ரீம் रुद्राय नमः. रुद्रश्री पादुकां पूजयामि. ॐ ह्रीं गणपतये नमः. गणपतिश्री पादुकां पूजयामि. ॐ ह्रीं पद्मनिधये नमः. पद्मनिधि श्रीपादुकां पूजयामि. ॐ ह्रीं भुवनबालायै नमः. भुवनबाला श्रीपादुकां पूजयामि. பௌர்ணமி பூஜையிலே பாடுகின்றோம் பரமேஸ்வரி உனையே. பக்கத்துணை நின்று நேர்வழி காட்டிடம்மா புவனேஸ்வரி தாயே. அஷ்டமி பூஜையிலே பாடுகின்றோம் அருளே ஈஸ்வரியே. எங்கள் இஷ்டமில்லாம் ஈடேற வேணும் அம்மா புவனேஸ்வரி தாயே. அம்மா நீயே காத்திட வேண்டும், துயரினை தீர்க்க வேண்டும், துயரினை தீர்க்க வேண்டும். ஓம் ஹ்ரீம் रुद्राय नमः. रुद्रश्री पादुकां पूजयामि. ॐ ह्रीं
गणपतये नमः गणपति श्री पादुकां पूजयामि ॐ ह्रीं पद्मनिधये नमः पद्मनिधि श्रीपादुकां पूजयामि ॐ ह्रीं भुवनबालायै नमः. என்னோட பேர் வரலக்ஷ்மி. நான் கொளத்தூர்லேருந்து வரேன். ஜெய் புவனேஸ்வரி. நான் ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தப்போ என்னோடய திருமண வழக்கில் ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு. அவர் கணவர் கொஞ்சம் பிரிய வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் நான் இருக்க வேண்டியதாகிடுச்சு. அப்போது ஒருத்தரை சொல்லி கேள்விப்பட்டு இந்த ஆசிரமத்துக்கு நான் வந்தேன். சுவாமியை தரிசனம் பண்ணேன். அவர் ஒரு பரிகாரத்தை எனக்கு எழுதி கொடுத்தார். ஒரு அஷ்டமி அன்னைக்கு என்னை வர சொன்னாங்க. காலம்புரை வந்தேன், பூஜையில் கலந்துட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு பஸ்மம், அது சில இதெல்லாம் கொடுத்தாரு, ஸ்லோகம் எல்லாமே எனக்கு கொடுத்தாரு. 48 நாள் பூஜை பண்ணுமா, பண்ண உடனே 48 நாளுக்குள்ளே உன்னை வந்து ஐஷின் போவார், நீங்கள் சௌக்கியமாக இருப்பீங்க சுவாமி சொன்னார். அதுக்கப்புறம் அந்த பூஜையை நான் 40 நாள் தொடர்ந்து பண்ணினேன். 5 மணிக்கெல்லாம் எழுந்து பண்ண சொன்னார். 5 மணிக்கு எழுந்து நான் நல்லபடியாக முடித்தேன். அந்த 48 நாள் முடியறதுக்குள்ளே சுவாமி சொன்ன மாதிரியே அவர் வந்தார், ஐஷின் போனார். நாங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்கோம். லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு ஒரு பையனும் இருக்கான். அவன் இப்போ 7ஆம் கிளாஸ் படிக்கிறான். இப்போ என் மாமனார் மாமியார் எல்லோரும் என்னை நல்லா ஏற்றுண்டாங்க. நாங்கள் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். நான் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் அவரை நான் பார்க்க வந்திருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தரோடக்கு அவங்களுக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அவங்களுக்கும் நான் சுவாமியை பற்றி சொன்னேன். அவங்களும் வந்து பார்த்தாங்க. அவங்க சொந்தத்தில் ஒருத்தர் அவங்களுக்கு ஏதோ ஒரு செய்வினை மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க ரொம்ப உடம்பு சரியில்லாதாயிட்டாகும். ஆனால் சுவாமி கொடுத்த பஸ்மம் எல்லாம் சாப்பிட்டு இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கா, நல்லா படிக்கிறா, நல்லபடியாக இருக்கா. அதனால் சுவாமிக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கும் ஒரு பிரச்சனையோடு தான் சுவாமிகிட்ட வந்திருக்கேன். அது சக்ஸஸ் ஆகும்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கி நான் வந்து கோ பூஜையில் கலந்துட்டேன். இந்த வாட்டி எனக்கு கோ பூஜை பண்ண சொன்னார், நான் பண்ணினேன். சந்தோஷமாக இருக்கேன். ஜெய் புவனேஸ்வர். வரவிடலாமா துயர் படவிடலாமா, வரவிடலாமா துயர் படவிடலாமா, அம்மா புவனேஸ்வரி நீ துயர் படவிடலாமா, வரவிடலாமா துயர் படவிடலாமா, உன் பக்தர்களை நீ துயர் படவிடலாமா, உன் பக்தர்களை நீ துயர் படவிடலாமா, சுவாமி பரத்வாஜர் ஆராதிக்கும் புவனேஸ்வரியே நீ துயர் படவிடலாமா, சுவாமி பரத்வாஜர் ஆராதிக்கும் புவனேஸ்வரியே நீ துயர் படவிடலாமா. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் புவனேஸ்வரியை நமஹ. 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 கங்கை வற்றி போராலும் போகும் உன் கருணை கடல் என்றும் வற்றாது, கதிரவன் உதயம் திசை மாறினும் மாறும் உன் அன்பு உள்ளம் என்றும் மாறாது. ஜகத்குருவை அருளிய புவனேஸ்வரியே, ஜகத்குருவை அருளிய புவனேஸ்வரியே, உன் அன்பு உள்ளம் என்றும் மாறாது, உன் அன்பு உள்ளம் என்றும் மாறாது. வரவிடலாமா துயர் படவிடலாமா, வரவிடலாமா துயர் படவிடலாமா, அம்மா புவனேஸ்வரி நீ துயர் படவிடலாமா, வரவிடலாமா துயர் படவிடலாமா. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் புவனேஸ்வரியை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் புவனேஸ்வரியை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் புவனேஸ்வரியை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் புவனேஸ்வரியை நமஹ.
வான்மழை பொய்த்து போனாலும் போகும், உன் அருள்மழையோ என்றும் பொய்க்காது. கிரகங்கள் சுழற்சி மாறினாலும் மாறும், உன் சக்கர சுழற்சி என்றும் மாறாது. மகாகுரு பூஜிக்கும் மகாமேரு சுழற்சி, மகாகுரு பூஜிக்கும் மகாமேரு சுழற்சி மாறாது, என்றும் மாறாது, மாறாது, என்றும் மாறாது. வரவிடலாமா துயர் படவிடலாமா, வரவிடலாமா துயர் படவிடலாமா. அம்மா புவனேஸ்வரி நீ துயர் படவிடலாமா, வரவிடலாமா துயர் படவிடலாமா. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் புவனேஸ்வரியை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் புவனேஸ்வரியை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் புவனேஸ்வரியை நமஹ. ह्रीं ह्रीं इति प्रतिदिनं जपतां दवाक्यां किम्नामदुर्लभमिह त्रिपुरादिवासे माला श्रीडमदवारणमाननीया तान् सेवदेव सुमதி ஸ்வயமேவ லக்ஷ்மிகி. ஆனந்தமயமான இந்த வேளையிலே இந்த சமஸ்தானத்திற்கு பொற்கிடத்திற்கு பொட்டிட்டால் போல இருக்கிறது நீ இங்கு இருப்பது. ஏம்மா இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா செய்கையும் இருக்குது. ஏன் இந்த மாதிரி இருக்குது, ஏன் எனக்கு மாத்திரம் இந்த தொந்தரவு, ஏன் எனக்கு மாத்திரம் இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒன்றுமே முடியலையே, ரொம்ப சங்கடம், ரொம்ப வேதனை அப்படிங்கிறச்ச புலம்பி புலம்பி யாராவது இருந்தால் புலம்புறேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்கள்கிட்டயே புலம்புறேன். என் ரூம்லேயே உட்காந்துன்னு புலம்பின்னு இருக்கேன். இல்லைண்ணா நானே நினைக்கிறேன், என்ன நம்ம பைத்தியமா ஏன் இந்த மாதிரி புலம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எல்லாம் இருந்து கூட இந்த மாதிரி, எல்லாம் இல்லாமையும் இந்த மாதிரி. எதனா ஒன்று வேணும்னா அதுவே வேணும், அது கிடச்சிடுச்சுன்னா அதில் நிம்மதி இருக்கா, இல்லை. இன்னொன்று கிடைக்கணும், இன்னொன்று கிடைக்கணும், இன்னொன்று கிடைக்கணும், இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஏதாவது ஒன்று சரி இதிலேயே திருப்தி அடைஞ்சிடலாம், இப்படியே இருந்துடலான்னு பார்த்தா முடியாது. இல்லை 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 இல்லை, நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். உன் மேலே பக்தி வச்சது எவ்வளோ தெரியுமா? அளவு கடந்த பக்தி, எல்லை இல்லாத பக்தி, அளவற்ற பக்தி. இதுக்கு அளவே கிடையாது. எவ்வளவு பக்தி தெரியுமா? எதுவுமே வேண்டான்னுட்டு தான் உன்னை வழிபட ஆரம்பித்தேன். எதுவுமே வேண்டான்னுட்டு தான் உன்னை என்ன தெரியுமா, உன் ஜபம் ஒன்று போரும், உன் அலங்காரம் ஒன்று போரும், உன் பாட்டு ஒன்று போரும், உனக்கு நைவேத்தியம் பண்ணுறது ஒன்று போரும்னு சொல்லிட்டு உனக்கு ஆரம்பித்தேன். எதுலேயுமே நீ கொடுத்தது எதுலேயுமே நான் மயக்கம் அடையலை, நீ கொடுத்தது எதுலேயுமே நான் அதிலே விழுந்துடலை. தேனில் வண்டு மூழ்கிற மாதிரி அந்த மாதிரி மூழ்கிடலை நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வர்றவாள்லாம் ஒன்று ஒன்று கேட்குறம்மா என்கிட்ட, என்ன தெரியுமா? வர முடியல, போக முடியல, வர முடியல. கல்யாணம் ஆச்சுன்னா குழந்தை பிறக்கணும், குழந்தை பிறந்தா அவன் படிக்கணும், படித்தா நல்ல புத்தியோடு இருக்கணும், கெட்ட புத்தி இருக்கக்கூடாது, கெட்ட பழக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் 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 ஒன்று பின்னாடி ஒன்று, ஒன்று பின்னாடி ஒன்று, ஒன்று பின்னாடி ஒன்று. என்ன சமுத்திரம், என்ன சமுத்திரம், சுற்றி 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 சமுத்திரம், சமுத்திரம் இருந்துகிட்டே இருக்கு. என்ன சமுத்திரம்? சம்சார சமுத்திரம், சம்சார சாகர சமுத்திரம் சுற்றி சுற்றி இருக்கு. சரி கொஞ்சம் நீந்தி போடலாம், நீந்தி போடலாம், நீந்தி போடலாம், நீந்தி போடலாம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீந்துடும், நீந்தி வரும். சரி கரை தெரிஞ்சுதா? இல்லை. ஒரு சமாச்சாரம் முடியறதுக்குள்ளேயே இன்னொரு சமாச்சாரம் ஆரம்பிக்கிறது. அந்த சமாச்சாரம் தான் சம்சாரம். இன்னொன்று ஆரம்பிக்கிறது. அது முடியறதா? முடியலை.
எல்லாம் என் பக்தாலாம் நினைப்பா என்ன அம்பாவை வச்சுட்டு பேசுகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. மனுஷாவில் வச்சுட்டு பேசவே முடியாது, அம்பாவை வச்சுட்டு தான் பேசணும். அதனால தான் அம்பாவை வச்சுட்டு பேசுறது அப்படின்னு. காது கொடுத்து கேட்குறவ நீ தான். காது கொடுத்து காது இருந்து கேட்காத போல் அப்படியே நடிக்கிறவங்க தான் எல்லாரும். முக்கால்வாசி பேர் எல்லோரும் போலி நடிப்பு, போலி சிரிப்பு, எல்லோரும் நடிப்பு தான், ஒன்றும் இல்லை, வேஷம். ஆனால் இந்த இடத்துல வந்து எப்படியா கருணைங்கிறது மாறாத கருணை, வற்றாத அருள், அந்த மாதிரி இருக்குது. இப்படி இருக்கிறச்ச இந்த தொல்லை இருக்கோ இல்லையோ, இந்த துக்கம் இருக்கோ இல்லையோ, இந்த துயரம் எங்கே பார்த்தாலும் அந்த சமுத்திர ஜலத்தில் சரி கொஞ்சம் கொஞ்சமாக நீந்தலாம் 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 அப்படிங்கிறச்ச இதோ நீந்தி இது வந்துடும் கரை, இதோ சேர்ந்துடலாம் கரை, இப்படி வந்துடலாம் இப்படி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோ வந்துடலாமே, இதோ வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்தாங்கன்னா கரையும் தெரியல, ஒன்றும் தெரியல, எல்லாம் சமுத்திர ஜலமாக இருக்குது. சமுத்திர ஜலமாக இருந்தால் கூட பரவாயில்ல, சரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திர ஜலமாக இருக்கும்போது எப்போ கரை தெரிகிறது, அந்த கரையிலிருந்து வெளியில் வந்து எப்போ வீடு போய் சேர்றது, அப்படிதான் இருக்கு நம்மளுடைய வாழ்க்கை. அம்பாள் ரொம்ப கருணை இல்லையா, அம்பாள் ரொம்ப இறங்கி வர்றவ, இறக்கம் இருக்கிறவ, அப்படியே இல்லையா அம்பாள். அவளுக்கு வந்து இப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது இல்லை, இந்த மாதிரியான அம்மா நீ யாரும் கிடையாதும்மா, கஷ்டமாக இருக்குமா, இவெல்லாம் நம்பி கை விட்டுட்டம்மா, ஆனால் நம்பி கை விடாதவ நீ வந்துடுமா அப்படிங்கிறச்ச அந்த சமுத்திரம் ஒரே ஜலமாக இருக்கோ இல்லையோ, இப்படி ரொம்ப வேண்டுறோம். என்ன வேண்டுறோம்? ஸ்ரீ மாதா, ஸ்ரீ மகாராகி, ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி, சிதக்னி குண்ட சம்பூதா, தேவகாரிய சமுஜதா, உத்யத்பான சகசிராபா, அவ்வியாஜ கருணாமூர்த்தி, அவ்வியாஜ கருணாமூர்த்தி, பஞ்சமி பஞ்சபானேஸ்வரி, பார்த்து 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 கஷ்டப்படுறது தெரியுது, கண்ணீர் விடுறது தெரியுது. வரா ஆமாம், நிச்சயமாக தெரியுது, கண்ணீர் விடுறது தெரியுது, பார்க்குறா. இங்கேருந்து வரா, தலையில் என்னவோ தட்டுறது, நீந்தின்னு இருக்கும்போது தலையில் என்னவோ தட்டுறதும்போது என்ன தலையில் தட்டுறதுன்னு சொல்லிட்டு அதை பிடிக்கும்போது ஒரு மரக்கலம். என்ன தெரியுமா, நீ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டுருக்க பாரு, இந்த சம்சார சாகரத்தில் நீந்த முடியாது இருக்கும்போது என்னை எப்படியாவது கரை சேர்த்துருமான்னு சொல்கிற பாரு, அந்த இடத்துல வந்து தலையில் தட்டுறது இந்த மரக்கலம். மரக்கலத்தை அனுப்பிச்சி வச்சவ இவ தான், மரக்கலமாக இருக்கிறவளும் இவ தான். தெரியுது, நன்றி நன்றி சொல்கிறான். அம்மா தெய்வமே என்னை கரை சேர்த்துட்ட, அழறான், பொருள்றான், விழுந்து கரை சேர்த்துட்டு நீ இது மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. இதே போல தான் அக்ஞானம், ரொம்ப 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 அக்ஞானம். செய்யலாமா வேணாமா, இதுவா அதுவா, டிப்ரெஷன், எப்போ பார்த்தாலும் ஒன்றும் இதுவே இல்லை, விடுவே தெரியாது. நான் ஒன்று கேட்குறேன் சொல்கிறியா, ஒருத்தங்கிட்ட போட்டு கேட்டால் பரவாயில்ல, எல்லார்கிட்டையும் கேட்குறது, எல்லார்கிட்டையும் சொல்கிறது. அக்ஞானம், அந்த அக்ஞானமாகிற இருட்டில் இருக்கான். அந்த அக்ஞானமாகிய இருட்டில் இருக்கும்போது ஞான ஒளி சிந்தாகுல திமிர மகள வரும் ஞான பானுவே. இந்த சிந்தை மனசு ஆகுலம் இருக்கு பாரு, கிளேசம், இதுதான் நிறைய இருக்குது. இந்த ராஜராஜேஸ்வரி அம்பாளை பாருங்கம்மா, இந்த அம்பாளை பாருங்க, இவதான் கருணை, கருணா சமுத்திரம், அவ்வியாஜ கருணா பூரித அப்படிங்கிற மாதிரி இவதான் கருணா சமுத்திரம். சொல்லுமா எப்படி மந்திரம் சொல்லணுமா, குழைய குழைய குழைய, நெகிழ நெகிழ நெகிழ, வெண்ண மாதிரி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நிறைந்து நிறைந்து ஊற்றிலும் கண்ணீர் அதனால்
உடம்பு நினைந்து நினைந்து அந்த மாதிரி எப்படி சொல்லணுமா அம்பாளுக்கு வச்சுட்டு, அம்மா பராசக்தி என் அம்மம்மா நீ, என் அம்மாவுக்கு அம்மம்மா, அம்மாவுக்கு அம்மம்மா, அம்மம்மா அம்மம்மா அம்மா பராசக்திம்மா நீ. மந்திரத்தை எப்படி சொல்லணுமா அம்பாளை பார்த்து? நந்தின்யே நமக, லட்சணவத்தியை நமக, வசிஷ்டாலய தேவதாய நமக, கோலோக தேவியே நமக, லோகஸ்ரீயே நமக, கோலோக பரிபாலகாய நமக, அமிர்தான்யே நமக, தேவமாத்ரே நமக, பிருந்தாரக வராணி விஜய நமக, ருத்ரபத்னே நமக, பத்ரமாத்ரே நமக, சுதாதாராயே நமக, தம்பு விக்ஷத்தே நமக, தட்சிணாயே நமக, யஜ்ய சம்மூர்த்தே நமக, சுபாலாயே நமக, தீர நந்தின்யே நமக, க்ஷீரபூர்ணார் மகத்யை நமக, சுதா யோன்யே நமக, சுலோச்சனாய நமக, ராமானுகாய நமக, சுசேவியாய நமக, சுகந்தாலய வாசகாய நமக, சுசாரித்ராய நமக, சூத்ரிபுராய நமக, சூஸ்தன்யே நமக, ஸ்தனவத்சலாய நமக, ரஜசுலாய நமக, ரஜோயுக்தாய நமக, ரஞ்சிகாய நமக, ரங்கமாலிகாய நமக, ரக்தப்பிரியாய நமக, சுரக்தாய நமக, ரஜரங்க ஸ்வரூபிண்யே நமக, ரஜசுக்ராம்பிகாய நமக, நிஷ்டாய நமக, ரஜனிஷ்டாய நமக, ரஜசீபிருகாய நமக, ஆவா பாவாய நமக, காமகேலி சர்வஸ்வாய நமக, சுரஜீவிகாய நமக, ஸ்வயம்பூ குசுமானந்தாய நமக, ஸ்வயம்பூ குசுமப்பிரியாய நமக, ஸ்வயம்பூ பிரீதி சந்துஷ்டாய நமக, ஸ்வயம்பூ நிந்த காந்தாகிருதய நமக, ஸ்வயம்பூஸ்தாய நமக, சக்திபுடாய நமக, ரதி சர்வ ஸ்வபீடிகாய நமக, அஜ்யந்த சபிகாய நமக, தூத்ஜய நமக, விதக்தாய நமக, பிரீதி பூஜிதாய நமக, குல்லுகாய நமக, யந்திர நிலையாய நமக, யோகபீடாதி வாசின்யே நமக, சுலக்ஷனாய நமக, ரசரூபாய நமக, சர்வலக்ஷண லக்ஷிதாய நமக, நானா அலங்கார சுபகாய நமக, பஞ்சபாண சமர்சிதாய நமக, ஊர்த்வ திரிகோண நிலையாய நமக, பாலாய நமக, காமேஸ்வரியை நமக, கணாத்தியக்ஷாய நமக, குலாத்தியக்ஷாய நமக, லக்ஷ்மி நமக, வசந்த சமய பிரீத்தாய நமக, பிரீத்தியை நமக, குசுபரானதாய நமக, கலாதார முகாய நமக, அமிர்தாய நமக, பாதுவிருத்தி கலாவத்தியை நமக, பரபிரம்மஸ்வரூபிண்யே நமக, சக்தியை நமக, சக்தி திருசே நமக, உல்லாசாய நமக, நிர்த்வந்தரியே நமக, துவைத கர்ப்பிணியே நமக, நிஷ்பிரபஞ்சாய நமக, மகாமாயாய நமக, சபர்பஞ்சாய நமக, சோவாசன்யே நமக, சர்வ விஸ்வம் உத்பதி தாத்ரே நமக, பரமானந்த பரமானந்த சுந்தரியே நமக, லாவண்ய சிந்தலகரியே நமக, ஸ்ரீ பாலா திருவர சுந்தரியம் பக்தாபீஷ்ட பலப்பிரதாய நமக, ஸ்ரீ புவனேஸ்வரியே நமக, ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியே நமக, ஸ்ரீ லலிதா மகா திருவர சுந்தரி பராவட்டாரிகாய நமக. நெகிழ்ந்து நெகிழ்ந்து பூஜை பண்ணால் நயந்து வரக்கூடிய தேவி. இந்த 4 கரங்களையும் பார்த்து கொண்டிருந்தாலே போரும். பாசம், அங்குஷம், பஞ்சபானம், பானம், தனுசக்தி, அதே ஒன்று தான். முதல்ல நம்ம புலம்பின்றே இருப்போம், அப்புறமா நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அந்த அமைதி தான் சைலன்ஸ் இஸ் பவர். அந்த அமைதியே நமக்கு பவராக வந்துடும். அந்த பவர் வந்த உடனே என்னவா, நம்ம எல்லா இடத்துலையும் யோசித்து நிதானித்து சிந்தித்து செயல்பட்டு இப்படித்தான் அப்படிங்கிற நினைவுக்கும் முடிவுக்கும் வருவோம். அந்த மாதிரியான தெய்வம். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் புவனேஸ்வரியை நமஹ. 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 மழை பொய்த்து போனாலும் போகும், உன் அருள்மழையோ என்றும் பொய்க்காது. கிரகங்கள் சுழற்சி மாறினாலும் மாறும், உன் சக்கர சுழற்சி என்றும் மாறாது. வணக்கம், நான் சென்னை கோயம்பேடுலேருந்து வரேன். பரத்வாஜ சுவாமிகளை பற்றி நான் நிறைய யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன். அவரோட சொற்பொழிவு எல்லாமே நிறைய கேட்டிருக்கேன். ஒரு பூஜையும் ஒரு சொற்பொழிவும் விடாமல் பார்த்துருக்கேன். வராகி அம்மனை பற்றி நான் ரொம்ப படித்ததில்லை. வராகி அம்மனை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. இவரோட ஒவ்வொரு சொற்பொழிவு பார்த்து வராகி அம்மனுக்கு என்ன பிடிக்கும், என்ன பூஜை பண்ணணும், எப்படி பண்ணால் அந்த அம்மாவோடைய பலன் என்ன அப்படிங்கிறது இந்த ஆசிரமம் வந்து தான் எனக்கு நிறைய தெரிஞ்சுது. இந்த ஆசிரமத்தை பற்றி நான் என்ன சொல்லணும்னு தெரியல. ஏன்னா
ஒரே ஒரு முறை தான் வந்தேன், ஒரு அஷ்டமிக்கு தான் வந்தேன். 2வது அஷ்டமிக்கு வீட்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இது இத்தனை லோகத்தில் இது எந்த லோகம்னு தெரியாது. இங்கே வந்தால் எல்லாருடைய கஷ்டங்களும் எல்லாமே கிளியர் ஆகிடுது. ஆசிரமத்தில் வந்து பூஜைகள் எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குது, அதிசயமாக நடக்குது. ஒரே வாரம் சுவாமிகளை பார்த்து ஒரு வாரம் 10 நாள் கூட ஆக மாட்டேங்கிறது. அதுக்குள்ளே என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் உடனே சால்வ் ஆகிடுது. இது அதிசயமாக அபூர்வமாங்கிறதே தெரிய மாட்டேங்கிறது. நானும் எனக்கு ஒரு சின்ன வீட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம், சரி ஓகேன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்துட்டு சுவாமிகளை பார்த்துட்டு ஒரு தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தேன். பார்த்தா 2வது அஷ்டமிக்கே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுது. நிறைய பக்தர்கள் வராங்க அஷ்டமிக்கு, பௌர்ணமி பூஜைக்கு நிறைய பக்தர்கள் வராங்க. அவங்கவுங்க பிரச்சனைக்காக வந்து உட்கார்றாங்க. அடுத்த அஷ்டமி பௌர்ணமி வரத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகி கிளியர் ஆகிடுது. சுவாமிகளை பார்த்த உடனே ஒரு 2-3 ஸ்லோகம்லாம் சொல்கிறாங்க. அவங்கவுங்க பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி ஸ்லோகம் சொல்கிறாங்க. எனக்கும் 2-3 ஸ்லோகம் சொன்னாங்க. வராகி அம்மன் ஸ்லோகம் சொன்னாங்க. இந்த ஸ்லோகத்தை வந்து டெய்லி படிச்சுட்டு டெய்லி காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வராகி அம்மனை நினச்சிட்டு பூஜை பண்ணிட்டு எல்லாமே கிளியர் ஆகிடும். என்ன வேலை கிடைக்கலையா, வேலை வரும், உடம்பு சரியில்லையா, உடம்பு நல்லாயிடும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கிளியர் ஆகிடும்னு எனக்கு சுவாமிஜிகள் சொன்னாங்க. வந்து பார்த்த உடனே காலையில் அவர் சொன்ன மாதிரியே அந்த பூஜை பண்ணிட்டு வந்தேன். எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. எனக்கே ரொம்ப அதிசயமாக இருக்குது. இது வந்து ஒரு ஆசிரமம் மட்டும் இல்லை, இது ஒரு என்னன்னு சொல்லவே முடியாது. தெய்வத்திலேயே நேரில் தரிசனம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சுவாமிகளை பார்த்தா ஏதோ புவனேஸ்வரி சுவாமியே நேரில் பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். என்ன பிரச்சனையாக இருந்தாலும், யாருக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும், எந்த மாதிரி ஒரு உடம்பு சரியில்லாதவங்க, வேலை கிடைக்காதவங்க, குழந்தை இல்லாதவங்க, என்ன மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாமே கிளியர் ஆகிடுது. இது எந்த மாதிரி சொல்கிறதுன்னு கூட நமக்கு சொல்ல வார்த்தையே கிடையாது. அப்போ பார்த்துக்கோங்க, எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக நான் எவ்வளோ அனுபவிச்சிருப்பேன். ஒரு நல்ல விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கும். எல்லா நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்குது. எல்லாமே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவ்வளோ நல்ல ஒரு பூஜை நடக்குது பௌர்ணமி அஷ்டமிக்கு. நீங்கள் வாங்க, வந்து சுவாமிஜிகளை தரிசனம் பண்ணுங்கள். எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சுவாமிஜி கிட்ட சொல்லுங்கள். பூஜை அஷ்டமி பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கோங்க. உங்கள் பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிடும். இங்கே அஷ்டமி பூஜைக்கும் பௌர்ணமி பூஜைக்கும் வந்து சுவாமிஜிகளை தரிசனம் பண்ணுங்க. ஸ்ரீ புவனேஸ்வரி தேவியின் பூஜைகளையும் ஸ்ரீ பரத்வாஜ சுவாமிகளையும் தரிசிக்க வேண்டிய முகவரி: ஸ்ரீ யோகமாயா புவனேஸ்வரி பீட்டம், ஸ்ரீ பரத்வாஜ ஆசிரமம், கள்ளிக்குப்பம் பஸ் ஸ்டாப், கங்கை நகர், ரெடில்ஸ் ரோட், அம்பத்தூர், சென்னை 600053. தொலைபேசி 26860777. செல் 9884677555. தினமும் காலை 9 மணி முதல் 12 மணி வரை ஸ்ரீ புவனேஸ்வரி தேவிஸ் தர்ஷன் அண்ட் ஸ்ரீ பரத்வாஜ சுவாமிஜிஸ் கன்சல்டேஷன். வென்யூ ஸ்ரீ யோகமாயா புவனேஸ்வரி பீட்டம், ஸ்ரீ பரத்வாஜ ஆசிரமம், கள்ளிக்குப்பம் பஸ் ஸ்டாப், கங்கை நகர், ரெடில்ஸ் ரோட், அம்பத்தூர், சென்னை 600053. ஃபோன் 26860777. செல் 9846775555. Daily between 9 AM and 12 noon.